لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. وقال أيضا والفجر وليال عشر. قال تعالى فمن كان مؤمنا ومن كان فاسقا لا يستوون. قال أيضا قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال تعالى ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. கணிதத்துக்கு மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எதிர்பார்த்திருந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமான மாதங்களில் உண்டான இஸ்லாமிய கலண்டரின்படி ஜுல்ஹிஜ்ஜா என்பது 12வது மாதம். இதை தொடர்ந்து வரக்கூடியது முஹர்ரமுடைய மாதம். 12வது மாதம் முடிய அடுத்த ஷஹ்ருல்லாஹ் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக முஹர்ரமுடைய மாதம் அடைகிறது. எப்படி பெருநாள் முன்பு ரமலானில் கடைசி 10 சிறந்ததோ, ஜுல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 மிக சிறந்ததாகவும், முஹர்ரமுடைய மாதம் முழுதாகவும் சிறந்ததும், அதில் அந்த 10 நாட்களை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நம் நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டிய அநேகமானவர்கள் சென்றுவிட்டார். பலரும் ஹஜ்ஜுடைய கடமையை முடித்தவர்கள் இருக்கிறோம். அதிகமானவர்கள் ஹஜ்ஜுடைய ஆவலில் ஆசையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு செய்தியை தருகிறான். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். எல்லோரும் இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். உங்களோட தேவைகளை, உங்களோட கஷ்ட நஷ்டங்களை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து அதை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு அரிய சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த மாதத்தை ஆக்கி தந்திருக்கிறார். ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி, போகாவிட்டாலும் சரி, இந்த மாதமுடைய கண்ணியம் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய நாட்களில் 27ஆம் தேதி அரஃபாவுடைய நோன்பை நோக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், 28ஆம் தேதி பெருநாள் கொண்டாடக்கூடிய அந்த நாளையும், 28, 29 இந்த 2 நாட்களில் எங்கள் நாட்டில் சட்டத்தை மதித்து ஒரு வான் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்பதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறைந்தபட்சம் 27ஆம் தேதி அரஃபாவுடைய நாள் இதற்கு வருகிற காரணத்தினால் அந்த நாள் நாம் நோக்கிக்கிறது, 28 என்ற பெருநாளாக கொண்டாடுவது, 28, 29 குர்பானை நிறைவேற்று, 30 ஃபுல் போயிடே நாட்டு சட்டப்படி அழைக்க முடியாது, 31ஆம் தேதி வெசாக் வாரத்தின் அடிப்படையில் குர்பானை தடை செய்யும். அது இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்களை கொண்டாட சிறப்பாக இந்த 10 நாட்களை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதில் பிற நாளில் இருக்கிறோம். எஞ்சிருக்கக்கூடிய வரக்கூடிய இந்த நாட்கள் அதில் முடியமான நல்லமல்கள் செய்து கூடுதலான நோக்குகளை பிடிக்கலாம், தர்மம் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், மஸ்ஜிதில் இத்திகாஃப் இருக்கலாம், சிக்கரில் ஈடுபடலாம், பாவமன்னிப்பு கோரலாம். ஏராளமான விஷயங்கள் இருந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்வதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை எல்லாரும் மனதில் பதிவு வைக்கணும். அல்லாஹ் ஒரு நாளும் எங்களுக்கு வாக்களை நிராகரிக்கவில்லை, தட்டி விடுவதில்லை, அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது இல்லை. நாங்கள் கேட்கக்கூடியதை விட அல்லாஹ் தந்து கொண்டே தான் இருக்கிறோம். அதனால சில நேரம் அல்லாஹ் உடனே தருவான்,
தாமதிச்சு தருவான், அலுவலிச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், கேட்டதாக இருக்கிறார். இதுதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரக்கூடிய விதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 சஹாபாக்களுடன் 1000 எதிரிகள், ஆயுதம், பயங்கரமான ஒரு சூழல்ல நபி அவர்கள் மன்றாடினார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், லக்கத் நஸரக்குல்லாஹு பத்ரில் அன்தும் வதீகன், நீங்க எண்ணிக்கையில் சொற்பமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் வெற்றி காத்திருக்கோம். தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாபக்கும் அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 1000 5000 மலக்குகளை கொண்டு உதவி செய்வதாக அல்லாஹ் சொல்றார். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். உதவுனி அஸ்தஜிப் லக்கும், நீங்க அல்லாஹ்விடம் கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான். உதவி தேடுவதாக இருந்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க. 17 ரக்காத் ஃபர்தான தொழுகை, 2 ரக்காத் ஃபஜ்ர், 3 ரக்காத் மக்ரிப், 4 லுஹர், அஸ்ர், இஷா, இந்த 17 ரக்காத் தொழுகையில ஒரு துஆவை அல்லாஹ் கிட்ட எல்லாரும் கேட்கிறோம். உலகத்துல ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி கேட்கிறோம். கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாஸ்திகர், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவனுக்கு கூட அல்லாஹ் இந்த துனியாவை கொடுத்து கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். துனியா ஜன்னத்துல் காஃபிர், காஃபிர்களுக்கு அது துனியா ஒரு சொர்க்கத்தை போல அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். அவர்களுக்கு கொடுக்கிறான், முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறான், யூதர்களுக்கு கொடுக்கிறான், கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கிறான். தன்னுடைய மூமின்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? அதனால தான் குர்ஆன் சொல்கிறது, மன் அமில ஸாலிஹன் மின் தக்ரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யார் விசுவாசத்துடன் நல்லவர்களில் ஈடுபடுவார்களோ அவர்களுக்கு நாங்கள் சுயேட்சமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை கொடுப்போம் என்று குர்ஆன் வாக்குறுதி. அதனால குர்ஆனுடைய வாக்குறுதி மீது நம்பிக்கை வைத்து இன்றைய இந்த 12வது மாசம் ஹிஜ்ரி 1447 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 13 வருஷம் வாழ்ந்ததற்கு பிறகு அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செஞ்சு இன்னைக்கு சுமார் 1447 வருடங்கள் ஆகிறது. அதுல கடைசி இருக்கிறோம். அடுத்து வரக்கூடியது முஹர்ரம் 1447. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 1447 13ஐயும் சேர்த்துக் கொண்டீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அது 500ஆக மாறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த காலத்தை ஒரு பொறுமதியான 23 வருட காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹஜ் தான் செஞ்சார்கள். ஆனா அல்லாஹ் எப்ப அவர்களுக்கு கடமையாக்கினானோ தொழுகை, நோன்பு, ஸகாத் இவைகளை நபி அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தார்கள். உம்மத்துக்கு வழிகாட்டினார்கள். சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு நல்ல சூழலை சஹாபாக்கள் மதீனாவில் பெற்றுக் கொண்டார்கள். அந்த மதீனாவுடைய சூழல், அதுல முஸ்லிம்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பல சமூகங்களும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலாகத்தான் அல்லாஹ் மதீனா சூழலை ஏற்படுத்தியிருந்தார். அங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மஸ்ஜிதோடு இணைந்து நீங்க செயல்பட வேண்டும் என்று ஒரு அழகான திட்டத்தை அவர்களுக்கு வகுத்து அவர்களுக்கு முன்வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அது இன்று உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக மதீனால அந்த 10 வருடங்களாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உம்மத்தை வழிநடத்தின விதம் அது பெரிய ஒரு ஆச்சரியமாக அமைந்திருக்கிறது. விரோதிகள் வருவார்கள், அவர்களையும் மஸ்ஜிதில் வைப்பார்கள். நபி அவர்களை கொலை செய்ய வருவார்கள், அவர்களையும் மஸ்ஜிதில் நபி அவர்கள் கையாளுவார்கள். நபிக்கு சதி செய்ய வருவார்கள், அவர்களையும் நபி அவர்கள் மஸ்ஜிதில் கையாளுவார்கள். சூழ்ச்சி செய்து கொண்டு வருவார்கள், அவர்களையும் நபி அவர்கள் வென்றெடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா, நலவும் தீமையும் சமமாக மாட்டாது. தீங்குக்கு பதில் நீங்க நலவாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு படித்த காரணத்தினால் கடுமையான மனிதனாக இருந்த சுமாமத் இப்னு உஸாலும் கலிமாவை ஏற்றுக்கொண்டு வருகிறார். நபி அவர்களை கொல்ல வந்த உமைர் இப்னு வஹ்பும் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறார். நபி அவர்களுக்கு சூழ்ச்சி செஞ்ச பலரும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இதுதான் நபியுடைய இன்னங்கள் அல்லாஹ் அவை மகத்தான பண்பின் மீது அனுப்பப்பட்டது. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு முதலாவது இந்த சிறப்பான மாதத்துல நான் 20 வருடம் வாழ்ந்திருக்கிறேன். 30, 40, 50, 60, 70 நான் இப்ப மௌத்து ஆடிக்கொண்டிருக்கிறேன்.
அமார் உம்மதி மொபைல் 60 60க்கு 70க்கு பட்டதுதான் இந்த உம்மத்துடைய வயது. சிலவங்களுக்கு அது 80ஆக மாறும், சிலருக்கு 85ஆக மாறும், சிலருக்கு 90ஆக மாறும். ஆனால் 60க்கும் 70க்கும் இடையில தான் எங்களை வாழ்க்கை அமைய போகிறது. சிலது பிறக்கிறதுலே அது மௌத்தாகி பிறக்கிறது. சென்ற வாரம் ஒரு கால் பண்ணி சொன்னார், எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு உள்ள கிடைக்க போகுது, ஆனால் இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க மௌத்திலே உள்ள மௌத்தாகிடுச்சு. அதுக்கு 4-5 மாசம் ஆகுது. என்ன சட்டம் அதில் கேட்கலாம். ஒன்று வெளியில வருது, சத்தம் போடுது, அதோட மௌத்தாகுது. அல்லாஹ் தஆலா தன் கைவசம் வச்சிருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவை தபாரக்கல்லதி மினல் முல்க் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. உங்களை யார் நல்ல மனுஷன் என்று பார்ப்பதற்கு அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை சோதனைகளால் சொல்லிருக்கேன். சில நேரம் மழையால சோதிப்பான், வறுமையால சோதிப்பான், பசியால சோதிப்பான், பயத்தாலே சோதிப்பான், வறட்சியால சோதிப்பான். அல்லாஹ் தஆலா பல நிலைமைகளை வச்சிருக்கிறார். அலிஃப் லாம் மீம் சிவநாசி யுத்ரகு ஐயகுல் ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் தஆலா கேட்கிறார், என்ன நீங்க கலிமா சொன்னதுக்கு பிறகு சோதிக்கப்பட மாட்டேன்னு நினைக்கிறீர்களா? உங்களை சோதிச்சு கொண்டே இருக்கிறேன். தங்கம் என்று சொன்னா என் மனைவிக்கு நான் நகை செஞ்சு கொடுக்கணும், பிள்ளைக்கு தான் நகை செஞ்சு கொடுக்கணும். தங்க கட்டி ஒன்று இருக்குது, பிஸ்கட் ஒன்று இருக்குது, ஒரு 5 சவரிங் உள்ளது இருக்குது, சின்ன தங்கம். அதை நகையாக செய்யறதாக இருந்தா நெருப்புல போட்டுதான், நெருப்புல போட்டுதான் அது தங்கமா கலவனா, அது 22, 23, 24, 21 கலர் சென்றது விளங்கும். அதே போல அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஈமான் எப்படி இருக்குது என்று பார்க்கறதுக்கு அல்லாஹ் எங்களை சோதனைகள்ல கடத்தினான். அல்லாஹ் தஆலா கொண்டு போவான். அந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் நபிமார்கள் எங்களுக்கு முன்மாதிரி, சஹாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரி, அவுலியாக்கள் எங்களுக்கு முன்மாதிரி, நல்லடியார்கள் முன்மாதிரி, எங்களை முன்னுக்கு வாழக்கூடிய பலரும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சோதனைகளை எப்படி கொண்டு சோதனை வரும் நிச்சயமாக அது யாராக இருந்தாலும் வந்து தப்பிடும். அது அல்லாஹ் தஆலா ஆட்சியாளருக்கு கொடுப்பான், பாமருக்கு கொடுப்பான், ஏழைக்கு கொடுப்பான், செல்வதற்கு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா வாலிபருக்கு கொடுப்பான், வயோதிகருக்கு கொடுப்பான். அல்லாஹ் வெள்ளைக்கு கொடுப்பான், கருப்புக்கு கொடுப்பான். அல்லாஹ் நிறமுள்ளவருக்கு கொடுப்பான், நிறமில்லாதவருக்கு கொடுப்பான். உலகத்தில் யாராக இருந்தாலும் எல்லாரும் அந்த சோதனை கடன்தான் ஆகும். உலகத்தில் வாழக்கூடிய இந்த வல்லரசு இருக்கக்கூடிய பெரிய பெரிய சூப்பர் பவர்ல உள்ளவருக்கும் ஒரு சின்ன நர்வ் ஆற்றலாம் ரப் பண்ணிட்டான்டா, அல்லாஹ் ரூப எடுத்துட்டான்டா, யாராலும் ஒன்று செய்ய. எவ்வளவு பெரிய அட்டகாசம் செஞ்ச ஃபிரௌனை கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நுழைஞ்சி மகனிகள் ஆயா, உன்னுடைய இந்த உடம்பை நான் பாதுகாத்து வைக்கப் போகிறேன், பின்னால் வரக்கூடியவர்களுக்கு படிப்பினைக்காக கண்ணியமானவர்களே. அதனால் இந்த துணியா ஒரு சோதனைக்குரிய இடம். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எங்களை சோதித்துக் கொண்டுதான் இருப்பான். ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டான். நாங்கள் உறுதியாக இருந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து ஒரு நாளும் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடையக்கூடாது. அவன் தருவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையுடன் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பிலால் ரலியல்லாஹு அவர்களை எப்படி உயர்த்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலோட சொர்க்கத்தை கண்டேன் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விரோதியாக இருந்தவர்கள் என்று அவர்கள் புகழ் பெற்றார்கள். ஆனால் அல்லாஹ் எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் உமராக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டியிருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, எங்களை இந்த கால சூழல்ல நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் இந்த நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். இதுல பல சோதனைகள் இருந்த போதிலும் அல்லாஹ் 1300 வருட இஸ்லாமிய வாழ்க்கை, 1300 வருடங்களாக அல்லாஹ் இந்த நாட்டில் தீனுடைய கொடிய அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். 1100 வருடம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த நாட்டில் மஸ்ஜித் குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ரஸால பிறந்தார்கள், அவர்கள் எகிப்தில் மௌத்தாகினார்கள். அவருடைய தாய் சுப்ஹானல்லாஹ் ஒரு யத்தீமாக அவர்கள் முகமது இத்ரீஸ் என்ற அவருடைய தகப்பனார் மௌத்தானதுக்கு பிறகு அவர்களுடைய தாய் அவர்களை வளர்த்தெடுத்தார்கள். 54 வருஷம் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் உலகத்தில் இலங்கையாக இருக்கலாம், சிங்கப்பூராக இருக்கலாம், மலேசியாவாக இருக்கலாம், இந்தோனேஷியாவாக இருக்கலாம்,
உலக நாடுகள்ல, ஆப்பிரிக்கா நாடுகள்ல, அரபு நாடுகள்ல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பின்பற்றக்கூடிய, அவர்களுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பின்பற்றக்கூடிய மொரோக்கோவை சேர்ந்த மக்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மொரோக்கோ நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஒன்றுதான் அது அஷ்அரி உடைய அந்த அகீதாவும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய மதமும், எப்படி மலேசியாவுக்கு அஷ்அரியுடைய அகீதாவும் அது இமாம் ஷாஃபியுடைய மதமும், இலங்கைக்கு அல்லாஹ் தஆலா மலேசியா போலதான் அல்லாஹ் எங்களுக்கும் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஞானத்தில நாம மதிச்சு கொள்ள வேண்டும், அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அதை பரிபூர்ணமான மனிதர்களாக எங்களை ஆக்கிக் கொண்டு எவருக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த மன்ஹஜ் என்ற அடிப்படையில எங்களை வாழ்க்கையை அமைச்சுக் கொண்டு நாங்கள் பயணத்தை முன்னெடுத்து போகணும். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக வரக்கூடிய அந்த சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை உயர்ந்த இடத்துக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு போய் சேர்ப்பான். அதனால ஒவ்வொரு மனிதனுடனும் அல்லாஹ் தஆலா உரையாடுகிறான். அல்லாஹ் அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். யாரை துஆ ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு சொல்றானோ அவனுடைய துஆவை தவிர மற்ற எல்லாருடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறான். அதனால நான் இன்றைக்கு ஒரு சில குர்ஆனுடைய சூரத்தையும் சில ஆயத்துக்களை ஓதியிருக்கிறேன். அதனுடைய கண்ணோட்டத்தில் எங்களோட வாழ்க்கையை நாம் அமைச்சு கொண்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். முதலாவது வேளாண் சமூகத்திலே நான் சொன்ன இன்னைக்கு சுல்ஹிஜ்ஜாவுடைய 4ஆம் பிறை வரக்கூடிய இந்த நாட்களில் நோம்பு நோக்கு முயற்சி எடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் எங்களுக்கு 27ஆம் தேதி எங்களுடைய அரஃபாவுடைய நாள், மக்கால 26 அது அவர்கள் புறக்கணித்து தீர்மானித்தது, நாங்கள் இங்க புறக்கணித்து தீர்மானித்தது. இதுதான் ஹரம் மதீனால உள்ள இமாம்கள் கூட உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி. அது வீடியோக்களில் பதிவாக இருக்கிறது. இதுதான் சவுதி அரசாங்கம் எடுத்திருக்கிற சட்டம். உலக நாடுகள் அவர்களுடைய பறையின்படிதான் அவர்களுடைய தீர்மானத்தை எடுத்துக் கொள்வார்கள். அமெரிக்காவில் இப்ப தூங்கிக் கொண்டிருப்பாங்க, நாங்க இப்ப சும்மா ஓதி கொண்டிருக்கிறோம். நாங்க தூங்கிக் கொண்டிருப்போம், அப்பதான் அவர்கள் சும்மா ஓடுவார்கள். அப்ப நோம்பு 27 அவர்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நாங்கள் நோம்பு 27 முடிப்போம், அவர்கள் காலையாக நோம்பு 26 இருப்பார்கள். அது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் தஆலா எப்படி உலகத்தில் மனிதன் குல்ல இன்சானில் அல்ஸம்னாஹு தாஹிரஹு ஃபீ குலுபி, அல்லாஹ் ஒவ்வொருவருடைய கருத்துல அவருடைய ஏடை தொங்க வைக்க போகிறான். இந்த கிதாபன் நீ படித்து பாருங்கள், அல்லாஹ் சொல்வான். லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சிறிய பெரிய எல்லாத்தையும் அதை ஒன்று சேர்த்திருக்கும். வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, அணுவளவு நலவு தீமை செய்தாலும் அது பதிவாக இருக்கும். ஒரு காலம் இருந்தது உலகத்துல இப்படி ஒன்று சேர்க்க முடியுமா என்று அல்லாஹ் இந்த AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கூகுள் வேர்ல்ட், இன்னைக்கு உலகத்தில் கூகுள் வில்லேஜ், இதுல அல்லாஹ் தஆலா காட்டினான். மனிதனுக்கு இந்த நாட்டில் வாழக்கூடிய 2 கோடி மக்களிடத்திலையும் போன் இருந்தா அது எல்லாத்துடைய கனெக்ஷனும் அதனுடைய டயலாக்ல, மொபிட்டல்ல, அதனுடைய ஏர்டெல்ல பதிவாக இருக்குது. என்ன பேசுறோம், எத்தனை கால் பேசினோம், எத்தனை நிமிஷம் பேசினோம், இந்த மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கருவியால ஏழுண்டா காலுக்கு சமவாக்கி வந்தாலும் வான பூமியை படைத்தவன் அவன் தான் அனைத்துக்கும் அதிபதி. அவனுக்கு சிறு தூக்கம் பெருத்தூக்கம் கிடையாது. அவன் நாடுவதை என்று நடத்தாக்கக்கூடிய அந்த ரப்புக்கு என்ன சிரமம் இருக்கிறது? உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதுக்கு பிறகு வரக்கூடிய எல்லாருடைய அந்த செய்தியையும் அவன் நாளைக்கு தொங்க வைத்து நீதமான தவாசில் அவன் நிறுத்தி காண்பிக்க போகிறான். அதனால் கண்ணியமானவர்களே, அந்த விவாதம் அந்த தர்க்கத்தை விட்டுட்டு அல்லாஹ்வை நான் பார்த்துக் கொண்டு வழங்குகிறேன். ஹதீஸ் ஜிப்ரீல் ஈமான பத்தி படிக்கணும், இஸ்லாம பத்தி படிக்கணும், இஹ்சான பத்தி படிக்கணும், கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி தெரிந்து கொண்டு ஈமானோட மனிதன் இந்த பயணத்தை முன்னெடுத்து போகணும். இஸ்லாத்துல உறுதியாக இருக்கிறதோட அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றதோட மேலான சகோதரர்களே, நான் அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த சானுடைய எங்களுடைய நல்லடியார்கள், சாலிஹான மக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ் இந்த பூமிக்கு வந்த, இந்த நாட்டுக்கு வந்த சாலிஹான மக்கள், பல தரீகாக்களை சேர்ந்த பல நல்லடியார்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ்.
அவர்கள் வந்து அவர்கள் மக்களை நல்வழியின் பக்கம் அவர்கள் முன்னெடுத்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லடியார்களுடன் சேர்ந்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய வழிகாட்டிருக்கிறது. நல்லடியார்களோடு செய்திருங்க. நல்லடியார்கள் அல்லாஹ்வோடு இணைப்பார்கள், தன்னோடு இணைக்க மாட்டார்கள். மக்கள் மத்தியில அமைதியையும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவார்கள். நல்லடியார்கள் மக்களை சீரான பாதையில் வழிநடத்துவார்கள். அதை தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில சூரத்துல் கௌசர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே உங்களுக்கு இன்ன ஆசைனாக்கள் கௌசர், உங்களுக்கு ஏராளமான நலவுகளை தந்திருக்கிறோம், ஹவுதுல் கௌசரையும் தரப்போகிறோம். கைரும் கதீர் துனியால பரஃபாக இருக்கிற உங்களை நாம பேர் உயர்த்தி இருக்கிறோம். அல்லாஹ் உங்களை நபியவர்களை மிக உயர்ந்த இடத்துக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்நாளையும் அவருடைய மௌத்துக்கு பிறகும் கோடான கோடி மக்கள் உலகத்தில் 400% மக்கள் இஸ்லாத்தை தீனை நபியவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதுக்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு தொழுங்க, குர்ஆன் சொல்லுங்க. இந்த குர்ஆனுடைய சட்டம் இது சுன்னமாக்கதாக இருக்கிறது. யாருக்கு அந்த வசதி வாய்ப்பு ஜெகத்துலமா அதுக்குள்ள வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறோம், யார் மீது இது சுன்னமாக்கதாக மாறுகிறது, அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும், அந்த சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த நாட்டில் ஹனஃபி மதம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாஜிபல் இருக்கிறது. இந்த அடிப்படையில இந்த நாட்டில் ஆக்ட் இருக்குது, அனிமல் ஆக்ட். அந்த அனிமல் ஆக்ட்கள் பிரகாரம் இந்த நாடு 7 நாட்கள்லையும் மாடறுப்பு ஆடறுப்பு அதுக்குள்ள பெர்மிட்ஸ் இதெல்லாம் வழங்கப்படுகிறது. அந்த சட்டங்களை மதிச்சு நாங்கள் இந்த அமல வந்தால் அந்த 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 கடமைய சட்டத்தையும் உள்ளடக்கி மார்க்கத்தையும் உள்ளடக்கி அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த தியாகத்தை மனப்பதில் எடுத்துக்கொண்டு இந்த அமல்களை செய்ய வேண்டும். நாங்கள் பாதைகள்ல அல்லது மக்கள் விளங்கக்கூடிய இடங்கள்ல பகிரங்கப்படுத்திக் கொண்டு அதை செய்யாமல் நிதானமாக அந்த வழிகாட்டுகளை மறைத்து செய்து கொள்வதை கொண்டு எங்களுடைய எதிர்காலம் மிக நல்லதாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் நான் மிக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்றுதான், மூமின்களாகிய முஸ்லிம்களாகிய எவருக்கு 2 விஷயத்துல பலகீனம் எங்களுக்கு பயங்கரமான சோதனைகள் உண்டாகும். ஈமானுடைய பலகீனம், மார்க்க அறிவுடைய பலகீனம். ஈமானுடைய பலகீன போக்கிக் கொள்வதற்கு மஸ்ஜிதோடு இணைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு மஸ்ஜிதோடு தொடர்புள்ள சமூகமாக நாம் இருப்போமோ எங்களுடைய ஈமான்ல வளர்ச்சி, ஈமான்ல உறுதி, ஈமானுடைய அந்த சக்திகளை அடையிறதுக்கு அல்லாஹ் காரணமாக அமைவார். ஈமான வளர்த்துக் கொள்வதற்கு நபிமார்களை பற்றி பேசணும், சஹாபாக்களை பற்றி பேசணும், நல்லடியார்களை பற்றி பேசணும், ஈமான பற்றி பேசணும், மறைவானவற்றை பற்றி பேசணும். அப்பொழுது ஈமானுடைய உறுதி அதிகரிக்கும். மஸ்ஜிதோட தொடர்பு, ஈமானுடைய அதிகரிப்பு. அல்ஹம்துலில்லாஹ், இலங்கையில 300க்கும் மேற்பட்ட மதரசாக்களை தந்து 10,000க்கும் மேற்பட்ட உலமாக்களை தந்து அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுகளில் இமாம்களை தந்து அல்லாஹ் ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இதுல நாம எங்களை தொடர்பாக்கி கொண்டு அறியாதவைகளை அறிவுள்ள அந்த உலமாக்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுடைய மார்க்கத்துக்கு அது உறுதுணையாக இருக்கும். மேலான சோதர்களே, அந்த அடிப்படையில நாம ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கூடிய ஒவ்வொரு கட்டத்தில் நடக்கூடிய தவறுகள், பிழைகள், குற்றங்களை அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் மூலமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பிஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் என்ற இந்த அடிப்படையில நாங்கள் இதை போக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சோதர்களே, ஈமானுடைய உறுதி அல்லாஹ் தஆலா விசுவாசிகளை ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அது அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வகதாலிகல் முஃமினீன், இப்படிதான் ஈமான் உள்ளவர்களுக்கு நாம் வெற்றியை கொடுக்கிறோம். வலில்லாஹில் இஸ்ஸத்து வ ரசூலிஹி வல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைப்படி வாழக்கூடிய மூமின்களுக்கு கண்ணியம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். அதனால எங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய அந்த திருப்பொருத்தத்தோட அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோட நாம் இதை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்து இறுதி நேரம் வரக்கூடிய நேரத்தில் கலிமாவோட தௌபாவோட இஸ்திக்ஃபாரோட கடமைகளை நிறைவேற்றியவனாக நாம் இந்த துனியாவை விட்டு தெரிய முடியும்.
அதற்கு கூடிய அளவு மனிதர் நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் விற்றுக் கொடுப்போட பூர்ணோப்போடு நடந்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, ஈமான் எப்படி முக்கியமோ இல்மும் ஆக முக்கியம். இதனால தான் இமாம் புகாரி அவர்கள் வஹியை சொன்னதற்கு பிறகு ஈமானையும் இல்மையும் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். வஹியுடைய நம்பிக்கையின் ஊடாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படுகிறது. அந்த வஹியுடைய நம்பிக்கை எப்படி முக்கியமோ அதே போல ஈமான நாம உறுதிப்படுத்திக் கொண்டு மார்க்க அறிவை உலமாக்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு வித்தியாசமான சட்டங்கள் தேவைப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு அவருடைய பல நிலைமைகள் இருக்கும். அவருடைய பிரசவமாக இருக்கும், உள்ள மௌத்தாக இருக்கும், தன்னுடைய நோய்கள் இருக்கும், அவளுக்கு மாதவிடாய் வராமல் இருக்கும், அவருடைய இத்தா இருக்கும், அவருடைய தலாக் இருக்கும், அவருடைய திருமணம் இருக்கும், அவருடைய குழந்தைகள் இருக்கும், அவருடைய சொத்துகள் இருக்கும், தகப்பன் விட்டுட்டு போனது அது குழந்தைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பது இருக்கும். இப்படி பல சட்டங்கள் மனித வாழ்க்கையில மனிதனுக்கு தேவைப்படுகிறது. சகாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் கடல் பிரயாணம் செய்கிறோம், மகள் கடல் தண்ணீர்ல முதலெடுக்க முடியுமா? சொன்னார்கள், அதனுடைய தண்ணீர் சுத்தம், அதுல செத்தது உங்களுக்கு சாப்பிட முடியும் என்று சொல்லி. கண்ணியமானவர்களே, ஒரு சஹாபி வந்து ஒரு விஷயத்தை கேட்கிறார், இன்னொரு சஹாபி வந்து வேறொரு விஷயத்தை கேட்கிறாங்க. வரிகாலத்தை எல்லாம் வீட்டுக்கு நபியாக போறாங்க. சொல்றாங்க, இந்த மாமிசம் எதுவும் சாப்பிட இருக்குதான்னு கேட்கிறோம். இந்த மாமிசம் சதக்கால கிடைச்சதுன்னு சொன்னாங்க. நபி அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க, சதக்கா வலி ஹதியா வரினா உனக்கு யாரோ அறுத்து கொண்டு தந்தது அது சதக்காவாக தந்தாங்க. எனக்கு சதக்கா சாப்பிடுறது ஹராம். ஆனா நீ எனக்கு உன கைக்கு வந்தது, உன சொந்தமானது நீ எனக்கு தரும் பொழுது அது எனக்கு ஒரு கிஃப்டாக நன்கொடையாக அதிகமாக மாறிவிட்டது. கை மாறும் பொழுது சட்டமாகிறது என்ற ஒரு அடிப்படைய மார்க்க விஷயத்தை சொல்ல கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு பெண்மணி 2 நாள் கணவன் மௌத்தாகி அழகாக ஒரு பெண்ணை போல மனவாளர் போல தன்னை ஆயத்தப்படுத்தி அலங்கரித்துக் கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி பேட்டி கேட்டாங்க, என்ன தாயே இதான் முடிக்கலையா? அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, நான் வந்து 9 மாசம் பிரசவத்தில் இருந்தேன். என்னை கணவன் மௌத்தாகி அடுத்த நாள் எனக்கு பவா கிடைச்சிருச்சு, என்னை இதான் முடிச்சிருச்சு. கண்ணியமானவர்களே, மார்க்கம் அது ஷரியத் தீன் அல்லாஹ் தஆலா உலமாக்களை தெரிவு செய்திருக்கிறார். உலமாக்கள் அல்லாஹ்வுடைய நெருங்கியவர்கள், பயபக்தியுள்ளவர்கள், யார் வந்து அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருக்கிறார்களோ, எல்மையும் பரிபூர்ணமாக பெற்றிருக்கிறார்களோ அவர்களோட தொடர்புகளை வச்சுக் கொள்வது எங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, நான் இன்றைய இந்த ஜும்மாவில் மிக முக்கியமான சில விஷயங்களை கோடிட்டு காண்பித்திருக்கிறேன். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த மாதம் மிக சிறப்பானது. 12வது மாதத்தில் இருக்கிறோம். அடுத்து வரக்கூடியது அது முதல் மாதம் கடந்திருக்கிறோம். அது பல சிறப்பான மாதங்கள், வரப்போகிறதும் சிறப்பான மாதம். இன்றைக்கு பிற நாளில் இருக்கிறோம். இன்றிருக்கக்கூடிய நாளில் சிக்கல்ல துவால இஸ்திக்பார்ல ரோமில மட்டும்தான் ஈடுபடணும் என்றது அல்ல, எல்லா காலத்திலையும் ஈடுபடணும். மேலான சகோதரர்களே, எல்லா இடத்துல மலையை கேட்டும் தருவான், மலையை திசை திருப்பது கேட்கிறதும் ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. அபூபக்கர் மஸ்ஜித் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள கூட அவர்கள் ஜும்மா தொழாதை நிலைமையோடு ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஹவாலைனா வலாலைனா அல்லது ஆத்மாவைகள் அவுபியத்தும் மனாபத்தி ஷஜர் என்ற இந்த துவாவையும் யாரா எமக்கு பாதகம் இல்லாமல் அல்லாஹ் செய்வன் நாஃபியா யாரா புரோஷனமான மலையாமை ஆக்கித்தாங்க அல்லா இடத்துல நாட்களில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதோட 2வது நான் சொன்னது, கேட்கக்கூடிய நேரத்தில் உடனே தருவான். அல்லாஹ் பதில தந்தது போல தாமதிச்சு தருவான். அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் ஹுதைபியாவுடைய வெற்றியை கொடுத்தது போல அல்லாஹ் அழுக வச்சு தருவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பட கண் பார்வையும் எடுத்து மகனையும் பெருத்து மகனையும் கொடுத்து கண் பார்வையும் அல்லாஹ் தஆலா பெற்று கொடுத்தான். தாமதிச்சு அழுக வச்சு தருவான். கேட்டதுக்கு மாற்றமாக தருவான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் கேட்டார்கள், எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும் என்று. அப்படி இன்னி நதர் துலக்கமாக பத்னி முஹர்ரமா இன்னி வளர்த்தா உன்சா யாரா பெண் பிள்ளை பெற்றெடுத்திருக்கிறேன் சொன்னார்கள். கேட்டதுக்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அல்லாஹ் ஆகிரத்தில் தருவான். கேட்கும் பொழுது உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், கேளுங்களோட துஆக்களை நான் வீணாக்க மாட்டேன். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இதை நான் 2வது வலியுறுத்தி சொன்னேன். தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேளுங்க, கேட்க வேண்டிய எல்லாத்தையும் கேளுங்க, தந்து கொண்டே இருப்பான். அவன் வந்து ஒரு நாளும்
أولكم وآخركم وإنسكم وجنكم أولا سعيد واحد سألوا كل واحد منكم مسألتهم. முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேட்டாலும் ஊசியை எடுத்து கடலில் போட்ட அளவுக்கு அந்த துளி கூட குறைய மாட்டாது நல்லா தான் சொல்றேன். அதனால வந்திருக்குது, கேட்டுக்கொண்டே இருப்போம், நிராசை அடையக்கூடாது. உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழக வச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், ஆகிறதுக்கு தருவான். அதற்கு நான் சொன்ன ஆக முக்கியமான ஒரு சூரத் தான் சூரத்துல் கௌசர். அந்த சூரத்துல் கௌசர் மீது எல்லோரும் நம்பிக்கை வைத்து குர்பானை கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்க வேண்டும். குர்பானுடைய கடமையை சிறப்பாக அழகாக 28 பெருநாள் தொழுகை நடந்த உடனே அந்த குர்பானுடைய இந்த 2 நாட்கள்ல கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நாட்டிலே 4 நாள் தான் 30, 39 இருக்குது எங்களுக்கு. ஆனால் நாட்டுடைய சட்டத்தினால அந்த 2ஐயும் தவிர்த்து கொண்டு நாங்கள் 28, 29 அதை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அத்தோடு மேலான சகோதரர்களே, நாங்கள் ஈமானை வளர்க்க வேண்டும். ஈமானை வளர்ப்பதற்கு மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக வாழ வேண்டும். எல்வை சேகரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒவ்வொருவருக்கும் உலமாக்களோட தொடர்பு மிக முக்கியமானது என்பதை நான் இங்கு சுட்டி காட்டினேன். கண்ணியமானவர்களே, இறுதியாக குர்ஆன்ல ஒரு சூரத் இருக்குது, அதுக்கு பேர் சூரத்துல் அஸ்ர். இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அழகாக சொன்னார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பிறந்து மௌத்தாகினர். அவர்கள் இங்கே மசாலா பிறந்து ஒரு சுக்கூற்றின்படி அவர்கள் எகிப்துல எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்தார். பல சந்தர்ப்பங்கள்ல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் எப்படி அதே போல நாங்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 192 பிறந்து அவர்கள் 194 பிறந்து 252 அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அவர்களுடைய சென்ற மாதம் எனக்கு அறிந்திருந்தார் இமாம் புகாரி அவர்களுடைய அந்த ஊருக்கு அவர்கள் வாழ்ந்த மரணித்த அந்த உஸ்பெகிஸ்தான், அந்த தாத்தர்ஸ்தான், அந்த அந்த அவர் சமர்கந்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தார். கண்ணியமானவர்களே, இமாம் புகாரி அவர்களும் சுப்ஹானல்லாஹ் முஹம்மது பின் இப்ராஹிம் பின் இஸ்மாயில் அவர்களுடைய அந்த வாழ்க்கையும் அதை சிறு வயதிலே தகப்பனை இழந்து தாயிடத்தில் வளர்ந்து அந்த உஸ்பெகிஸ்தான்ல இருந்து 5000 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர்கள் மக்காவுக்கு வந்து உலகத்திலாக சிறந்த ஒரு கிரந்தத்தை எழுதிவிட்டு போயிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தியாகத்தை எதிர்பார்க்கிறான். ஜாஹிது பில்லாஹி ஹக்க ஜிஹாதி, போஜ்தமாக்கும் அல்லாஹ்வுக்காக பாடுபடுங்க, அல்லாஹ் உங்களை தெரிவு செய்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு என்னுடைய இந்த தூதர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வீட்டில் முதாக்கரா செய்வோம். ஒவ்வொருவரும் இந்த அடிப்படைகளை பேசுவோம், அல்லாஹ்வுடைய தொடர்பாகவும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். சூரத்துல் அஸ்ர் எல்லாரும் சுமந்து கொண்டு போவோம். காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார், உலகத்தில் வாழக்கூடிய என்ன வல்லரசுகள் இருந்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய 600-700 கோடி மக்களும் நஷ்டத்தில் இருக்கிறீங்க நல்லா சொல்கிறார். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்து வதவாஸு பில் ஹக்கி வதவாஸு பிஸ் ஸப்ர், பொறுமையையும் உண்மையையும் போதிக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற வேண்டும். அதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நல்லவடியார்களாக வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க விஷயமாக இந்த நாட்டில் இஸ்லாத்தை ஜொலிக்க செய்ய அல்லாஹ் எங்களை பயன்படுத்துவானாக. அல்லாஹ் நாம் கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் மன்னித்து விடுவாயாக. இந்த சிறப்பான துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த நாட்களில் ஒரு இடத்துல மன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களால் நடந்த தவறு குற்றங்களை மன்னித்து யா அல்லாஹ் நல்லடியார் கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. மக்கா மதீனாவுடைய அன்பை, பைத்துல் மக்தஸுடைய அன்பை எங்களோட உள்ளத்தில் நிரப்பி விடுவாயாக. நல்லடியார்கள் சாலிஹீன்களுடைய அன்பை எங்களோட உள்ளத்தில் ஏற்படுத்துவாயாக. எங்களோட மூதாதையர்கள் நல்லடியார்கள் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்தார்களோ அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த மலையை எங்கெந்த திசைகளில் திருப்புவதன் மூலமாக அது பாதுகாப்பாக இருக்குமோ அந்த திசைகளுக்கு திருப்புவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஊருக்கும் நஷ்டத்தை அதுக்கு தித்வாவை போன்ற சோதனையை இந்த மலையால ஏற்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், இந்த மலையை ஒரு புரோஷனமான மலையாக தருவாயாக. யா அல்லாஹ், எங்களோட நெருக்கடிகள் கஷ்டங்களை போக்கி விடுவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தக்வாவை உள்ளச்சத்தை தருவாயாக. இந்த சுல்ஹிஜ்ஜாவை மதித்து நல்லவர்கள் மஸ்ஜிதோடு சேர்ந்து நல்லடியார்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவாயாக. மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், இந்த சூழல் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீ பாதுகாப்பாயாக. இந்த ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் மன்னிப்பாயாக. எங்களுக்கு ஹஜ் உம்ராவை நசீபாக்குவாயாக. பைத்துல் மக்தஸுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த வருஷம் ஹஜ்ஜை செய்யக்கூடிய மக்களுக்கு நல்ல பாக்கியத்தையும் கைரையும் உலகத்துக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும்
கொண்டு வரக்கூடிய ஹஜ்ஜாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கவலை துன்பங்களை போக்குவாயாக. இந்த மஸ்ஜிதை சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள், ஆண்கள், பெண்கள், சிறார்கள் அனைவர்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ் நபியுடைய அன்பையும் உன்னுடைய அன்பையும் நல்லடியார்களுடைய அன்பையும் எங்களுடைய உள்ளத்தில் நிரப்புவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு எந்த சோதனையும் வராமல் யா அல்லாஹ் எல்லோரும் ஐக்கியமாக ஒற்றுமையாக இருக்க நீ கிருபை செய்வாயாக. உலக யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாயாக. பைத்துல் மக்தஸை இந்த அநியாயக்காரர்களிலிருந்து விடுவித்து தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم. اما بعد فيا ايها الناس وحدوا الله فان التوجه سلطان واتقوا الله فان التقوى ملاك الحسنات. عليكم بالسنه فان السنه تهدي للطاعه ومن اطاع الله ورسوله فقد رشد واهتدى. قال الله سبحانه وتعالى انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانئك هو الابتر. بارك الله لنا ولكم في القران العظيم ونفعنا واياكم بذلك الحكيم واستغفر الله سائر المسلمين فاستغفروه. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا وشفينا مولانا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم. اما بعد فيا ايها الناس واتقوا الله ما استطعتم اطيعوا الله والرسول لعلكم ترحمون. قال الله سبحانه وتعالى والعصر إن الإنسان لفي خسر الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. قال النبي صلى الله عليه وسلم الله في أصحابه لا تتخذوا غرضا بعضي ومن أحبهم فمن يحبهم ومن أبغضهم فبغض أبغضهم. قال عليه الصلاة والسلام أرحم أمتي بأمة أبي بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقداهم علي رضي الله عنهم وفاطمة سيد ساحل الجنة رضي الله عنها والحسن والحسين سيد الشباب أهل الجنة رضي الله عنهما وحمزة أسد الله رسوله. اللهم بارك مغفرة دائرة باطلة لا تباد الله. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام والمسلمين في مشارق الأرض ومغاربها خاصة في جزيرة سريلانكا. اللهم وفقنا لما تحب وترضى من القول والعمل والفعل والنية والهدي والهدى. اللهم حوالينا ولا علينا. اللهم حوالينا ولا علينا على الآكام والأودية ومنابت الشجر يا رب العالمين. اللهم اجنا من النار. اللهم اجنا من النار. اللهم اجنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من النار فإنها ليست ذلك بشر. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء